ஹலோ சிவா. ஹலோ, யாருங்க? நீங்க யாரு? நாங்க மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். இந்த போனுக்கு சொந்தக்காரர் ஆக்சிடென்ட் ஆகி எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. நீங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? சாரிங்க, நான் இப்ப டெல்லியில இருக்கேன். சார், இந்த ஹாஸ்பிட்டல் டெல்லியில தான் சார் இருக்கு. ஐயோ, சிவா இப்ப டெல்லிக்கு வந்தான். சார், லைன்ல இருக்கீங்களா? ஓகே, நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. பாலன் விஹார், செக்டர் 6, துவாரகா, நியூ டெல்லி. ஓகே, நான் இப்பவே வரேன். சிவா எதுக்கு டெல்லிக்கு வந்தான்? எதுக்கு புகழுக்கு கால் பண்ணா? நான் என்ன நினைச்சாலும் அதுக்கு எதிராகவே நடக்குதே. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். யாருப்பா போன்ல? அது யாரோ புகழோட ஃப்ரெண்டுமா. ஓ. சார், போன் அட்டெண்ட் பண்ணாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வந்துட்டு இருக்காங்க சார். ஓகே, பேஷண்ட் சைடுல இருந்து ஆள் வர வரைக்கும் நாம தான் கேர் எடுத்துக்கணும். கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. ஓகே சார். அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறது? ஓ, சரி சரி. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இல்ல, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். உடனே வரணுமா? சரி, நீங்க வைங்க, நான் வரேன். அம்மா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. அதை முடிச்சுட்டு இப்போயே வந்துடுறேன். சரியா? என்னப்பா நீ இந்த நேரத்துல போறேன்ற? இல்லம்மா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரியா? சரி, சக்தி வரத்துக்குள்ள சீக்கிரம் வந்துடும். சரிம்மா. சார், இந்தாங்க காஃபி. இல்ல, நான் வந்து சாப்பிட்றேன். இந்தாங்க. தேங்க்யூப்பா. எடுத்துக்கங்க. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆ, வா சக்தி. வாங்க ஆண்டி. சக்தி. சாரி ஆண்டி, கோயிலுக்கு போயிருந்தா அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, கோயிலுக்கு போறது நல்ல விஷயம் தானே. யோகி இப்பதான் வெளியே போனா, ஏதோ முக்கியமான வேலையா, இப்போ வந்துடுவான். ம், சரி, ஓகே. ஆ, பூ வச்சு விடட்டுமா? ம். ம். என் கண்ணே போட்டுடும் போல இருக்கு. வா, எவ்வளவு திருஷ்டி. மா, நான் உங்ககிட்ட பேசணும். வாங்கம்மா. ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். ம். வாங்க.
உட்காருங்க ஆ बैठो जी ம் சக்தி சக்தி சார் சார் சக்தி. பதட்டப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் நான் எங்க இருக்கேன் என் சக்தி எங்க சார் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க உங்க கால்ல தலையில எல்லாம் அடிபட்டு இருக்கு இந்த நேரத்துல நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது சார் ஐயோ என் சக்தி எங்க இங்க சக்தின்னு யாருமே இல்ல சார் சக்தி இருக்கா என் சக்தி இருக்கா நான் பார்த்தேன் எங்க என் சக்தி நான் பார்க்காம போயிட்டா நான் அவளை பார்த்தே ஆகணும் எடுங்க இதெல்லாம் சார் 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 அதெல்லாம் எடுக்காதீங்க சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார் டாக்டர் வந்து என்னதான் சார் சத்தம் போடுவாரு சொன்னா இல்ல கேளுங்க சார் இதெல்லாம் எடுத்து விடுங்க சார் கொஞ்சம் நான் சக்தியை அமைதியா இருங்க பார்க்கணும் சார் சொன்னா கேளுங்க சார் வேணாம் என்ன சார் விடுங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார் எனக்கு எதுவும் இல்ல என்ன விடுங்க சார். நான் நல்லா இருக்கேன் என் சக்தி நான் சொன்னா பார்க்கணும் கேளுங்க எடுத்து சார் விடுங்க அமைதியா ப்ளீஸ் இருங்க எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க சார் இங்க சிவாங்கிற பேஷண்ட் எந்த வார்டில் இருக்காரு 1 செகண்ட் சார் சார் அவர் எமர்ஜென்சி வார்டில் இருக்காரு ஆ, ஸ்ட்ரைட்டா thank you. போங்க என்ன சார், விடுங்க சொன்னா கேளுங்க இதெல்லாம் சார், எடுத்து இதெல்லாம் எடுக்கக்கூடாது சார், விடுங்க என் சக்தி please நான் சார். பார்க்கணும் ஏங்க விடுங்க சார் கொஞ்சம் நீ அமைதியா சொன்னா இருங்க சார் கேளுங்க இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுங்க நான் போகணும் சார் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சார் சொன்னா நான் கேளுங்க போகணும். சார் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் விடுங்க. நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல நீங்க வெளில போக கூடாது சார் நான் போய் ஆகணும் சார் டாக்டர் வந்து விடுங்க, இங்க தான் சார் sister. திட்டுவாரு சிவா யோகி சிவா என்னாச்சு சிவா சார் பாருங்க சார் இவர தலையில கால்லாம் அடிபட்டு இருக்கு அமைதியா இருக்க சொன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு டாக்டர் வந்தா என்னதான் சார் திட்டுவாரு நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க சார் யோகி என்ன விட சொல்லுங்க யோகி நான் போகணும் சிவா ப்ளீஸ் சிவா கொஞ்சம் அமைதியா இருங்க யோகி நீங்களாவது சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் இல்ல முதல்ல நீங்க இருந்து கூட்டிட்டு போங்க யோகி ப்ளீஸ் வாங்க போலாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் கூலா இருங்க என்னாச்சு எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க நான் உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன் யோகி கோயில்ல நான் சக்தியை பார்த்தேன் யோகி யூ மீன் உங்க வைஃப் சக்தியா ஆமா யோகி என் சக்தி தான் என் வைஃப் சக்தியை தான் நான் பார்த்தேன் அவங்கதான் இறந்துட்டாங்கல்ல இல்ல யோகி நானும் இத்தனை நாளா என் சக்தி செத்துட்டான்னு முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு என் சக்திய கோயில நான் நேர்ல பார்த்தேன் கோயில்ல வச்சு பாத்தீங்களா ஆமா யோகி ஒருவேளை சக்தி கிட்ட பேசியிருப்பானோ ஏதாச்சும் பேசுனீங்களா இல்ல நான் அவளை கூப்பிட்டேன் அவ காதல வாங்காம அவ கார்ல ஏறி போயிட்டா அவளை கூப்பிட்டுட்டே போகும்போது தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ எதுக்கு இவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க புகழ் கொஞ்சம் அமைதியா இரு புகழ் எதுக்கு நான் அமைதியா இருக்கணும் எதுக்கு இப்போ இவங்க வந்திருக்காங்க சொல்லு சொல்றேன்டா வெயிட் பண்ணு அதெல்லாம் முடியாது எனக்கு இப்பவே சொல்லு புகழ் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு புகழ் ப்ளீஸ் முடியாது நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் உங்க கிட்டே போய் கேட்கவா ஏய் புகழ் ஏய் இப்படி எல்லாம் பண்ண கூடாதுடா அப்ப நீங்க சொல்லுங்க சொல்றேன்டா இப்பவே சொல்லுங்க சொல்லுங்க சொல்றல இப்போ எதுக்கு அமைதியா இருக்கீங்க
நான் யோகி அங்கிள கல்யாணம் பண்ணிக்க போறேன். போதுமா? என்னது? அந்த யோகியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? யாரு கேட்கணும்? என்ன கேட்கணும்? எனக்கு யார் அப்பாவா வரணும்ங்கறத நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நீங்க போய் அவங்க கிட்ட இந்த கல்யாணம் நடக்காது சாரின்னு சொல்லி எல்லாரையும் விட்டு விட்டு அனுப்புங்க. புகழ், நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? இருக்க மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. நீங்க மில்கி மேன் தான் கல்யாணம் பண்ணணும். வேற யாரை கல்யாணம் பண்ணாலும் அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். வாங்க யோகி, உடனே போன சக்தியை கண்டுபிடிச்சிடலாம் ப்ளீஸ். வாங்க சீக்கிரம் போலாம். ஓகே ஓகே சிவா இருங்க. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் பேசிட்டு வர வரைக்கும் நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நான் போய் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம போலாம். ஓகே சீக்கிரம் வாங்க யோகி, நான் சக்தியை பார்த்தே ஆகணும். ஓகே சிவா, நான் பேசிட்டு வரேன். நர்ஸ் நீங்க கொஞ்சம் Okay, பாத்துக்கோ. sir. நான் இப்போ வந்துடுறேன். சார் நீங்க படுங்க சார். இல்லைங்க பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், உட்காருங்க. யா சொல்லுங்க, நீங்க யாரு? டாக்டர், நான் சிவாவோட ஃப்ரெண்ட் யோகி. எந்த சிவா? ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு அட்மிட் ஆயிருக்காரு. ஓ, ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. டாக்டர், இப்போ சிவாக்கு எப்படி இருக்கு? எந்த பிரச்சனையும் இல்லையே. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல பெருசாலாம் அடிபடல. அடி என்னமோ சின்னதுதான். தலையில காயம்பட்டிருக்கு, கால்லையும் அடிபட்டிருக்கு. மற்றபடி வெளிக்காயம் எதுவும் இல்லை. உள்காயம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி தான் பார்க்கணும். ஃபார்மல் செக்அப்ஸ் முடிஞ்ச உடனே ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஃபார்மல் செக்அப் முடிய எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர்? நாள் கணக்கில் தேவைப்படாது, ஒரு ஹாஃப் டே தேவைப்படும், அவ்வளோதான். செக்அப் முடிஞ்சா சிவா சக்தியை பார்க்க கிளம்பிடுவானே. சிவா சக்தியை பார்க்க கூடாது. இப்போதைக்கு சிவா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தான் எனக்கு சேஃப். டாக்டர், நீங்க அவ்வளோ ரஷ் பண்ணிக்க வேண்டாம். மற்ற பேஷண்ட்ஸ், எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் அவங்களாம் அட்டன் பண்ணுங்க. சிவா ஒரு 2 days கூட இங்க இருக்கட்டும். பொறுமையா எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ். எல்லாரும் சீக்கிரம் முடிச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னன்னா 2 நாள் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்க. பிகாஸ் ஹீ இஸ் மை குட் ஃப்ரெண்ட். நீங்க அவசர அவசரமா டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருவீங்க. நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரக்கூடாதுல்ல. தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க அவர் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். இட்ஸ் ஓகே டாக்டர். என் ஃப்ரெண்டை தரவா செக் பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கியூர் பண்ணி அப்புறமா அனுப்புங்க. முக்கியமா அதுக்கு எவ்வளவு செலவானாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். சொல்லிட்டீங்கல்ல, உங்க ஃப்ரெண்டை பூரணமா குணப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். புகழ், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் யோகியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு நான் எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் சொல்றத நீ கேளு. கேட்க மாட்டேன். கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. ஞாபகம் இருக்கா? நான் என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. ஐயோ அம்மா! நீ இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. முக்கியமா யோகி அங்கிள் கிட்டயும் அப்புறம் அவங்க அம்மா கிட்டயும். புரியுதா? அம்மா, அந்த யோகி புகழ்! நீ என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. அதை மீற மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? சொன்னா இதெல்லாம் கேளுங்க, எடுத்து விட்டுருங்க. அமைதியா இருங்க. என்ன யோகி போலாமா? கொஞ்சம் இருங்க சிவா. நான் டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். இன்னும் சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான். அதை முடிச்சுட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்றாரு. என்ன டாக்டர், அப்படிதானே? ஆமா சிவா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செக்அப்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். நோ டாக்டர், நான் இப்போயே போகணும். என் சக்தியை நான் இப்போயே பார்த்தாகணும். சிவா, இப்போ உங்க ப்ராப்ளம் என்ன? சக்தியை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா யோகி. சிவா, இது ஏன் ஊரு. என்ன மீறி இங்க எதுவும் நடந்துராது. சக்தி இந்த ஊர்ல எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு உங்க கண் முன்னாடி நிப்பாட்டுறேன். இது என்னோட பொறுப்பு. இப்போ முதல்ல உங்க உடம்பு தான் முக்கியம். அதை நீங்க கவனிங்க.
சக்தியை தேடுறத நான் பாத்துக்கிறேன். சக்தி கால் பண்றா. சக்தி இந்த நேரம் பார்த்து கால் பண்றாளே. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் சிவா கிட்ட பேசும்போது கரெக்டா சக்தி கால் பண்றா. சக்தி தான் ஃபோன் பண்றான்னு சிவாக்கு மட்டும் தெரிஞ்சது. அவ்வளவுதான். சிவா, ஒரு முக்கியமான கால். இதை மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். யோகி ஒரு நிமிஷம், இல்ல யோகி வந்துடுறேன். யோகி ரிலாக்ஸ் மிஸ்டர் சிவா, பி கூல். ஹலோ, எங்க இருக்கீங்க சார்? நான் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன் சக்தி. ஹாஸ்பிட்டலையா? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் இல்ல, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க ஃப்ரெண்ட மீட் பண்ண சொல்லி வர சொன்னாரு. அதான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, லேட் ஆகுமா? நோ நோ நோ, வந்த வேலை முடிஞ்சு கிளம்பி வர வேண்டியதுதான். எல்லாரும் வெயிட் பண்றோம். ஒரு ஒரு 10 மினிட்ஸ் அதுக்குள்ள வந்துடுவேன். ஓகே சார். சிவா சக்தியை பார்க்கறதுக்குள்ள சக்தியை கல்யாணம் பண்ணி லண்டனுக்கு கூட்டிட்டு போயிடணும். சக்தி மாதிரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணவே கூடாது. அப்படி மிஸ் பண்ணா என்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. நான் நர்ஸ் கிட்ட சொல்லி அனுப்புறேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. டாக்டர், எனக்கு எந்த டெஸ்டும் வேணாம் டாக்டர். நான் sister, சொல்றத கொஞ்சம் வாங்க. கேளுங்க. சிவா, யோகி, எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணாம் யோகி. எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் முதல்ல சக்தியை பார்க்கணும் ப்ளீஸ். தயவு செஞ்சு நீங்க எது கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ஓகே சிவா, நீங்க எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க. ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதை முடிச்சுட்டு வந்து திரும்ப டாக்டர் கிட்ட பேசி இங்கிருந்து உங்களுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுறேன். வேணாம் யோகி, நான் இப்போ உங்க கூடவே வரேன். போற வேளை கூட என்னை விட்டுருங்க. நான் சக்தியை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க மீட்டிங்கை முடிச்சுட்டு கூட வாங்க யோகி. விட மாட்டான் போல இருக்கே இவனை. சிவா ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. ஜஸ்ட் 1 hourல வந்துடுறேன். ஓகே யோகி யோகி ஜஸ்ட் 1 hour சிவா. ப்ளீஸ் யோகி. சிவா, நான் உங்க ஃப்ரெண்டு. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சொல்லுங்க சிவா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நம்புறேன் யோகி. அப்போ வெயிட் பண்றீங்களா? சிவா வரேன். டேக் கேர்.